ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், 2 வெங்காய பீஸு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. கறியெல்லாம் பாருங்கள், சிக்கன் பீஸெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சிக்கன் தான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், தூள் உப்பு, 1 கிலோ சிக்கனு, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். செக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வினிகர் தான் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு விட்டுடுங்க. லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1.25 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. பீஸ் எல்லாம் நல்லா பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி பெரிய பீஸாக இருக்கணும். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பீஸ் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கேன். அப்படியே மூடி போட்டு வைங்க, 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், ரெண்டுமே சேமாக சேர்த்தாக்கா சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டம்ளரில் அளந்தனா 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அளவுக்கு பார்த்தா 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்துருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், 4 வெங்காயம் அப்படியே சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துங்க. வெடிக்க ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், பாதி அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 4 தக்காளி பெரிய சைஸு. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். சிக்கன்லேயே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டும் அதே மாதிரி சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம். ஒரு நல்லா 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நல்லா கோபுரமாகவே எடுத்துருக்கேன் பாருங்கள். கறியிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், உப்பையும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கூட செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி வர அளவுக்கு சேர்த்துங்க. நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சீரகம் 2 டீஸ்பூன்,
சோம்பு 3 டீஸ்பூன், மிளகு 3 டீஸ்பூன், தனியா 2, ஏலக்காய் ஒரு 6 எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பவுடராக மசாலா அப்படியே பொடிச்சிடலாம். மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிடலாம். 6-7 முந்திரி, அப்படியே இது கூடயே சேர்த்து நல்லா பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துருங்க. நல்லா பொடிச்சிருக்கிறோம் பாருங்கள். இது பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், 100 கிராம் தயிர் நார்மலாக இருக்கணும், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. எல்லாமே சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா மசாலா செவந்து வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் மசாலா விட்டு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் இந்த மசாலா கூட இந்த சிக்கன் இதில் இருக்கிற இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கட்டும். நல்லா மசாலா செவந்து வதங்கிட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வதங்கிட்டு பாருங்கள். மசாலா நல்லா செவந்து வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி, இந்த டம்ளர் தான் 3 டம்ளர் அரிசி, 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 6 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர், ஒரு சிட்டிகை அஜினமோட்டோ. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துடலாம். தட்டு போட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்துருக்கேன். அப்படியே அந்த அரிசி அள்ளி கொதிக்கிற தண்ணியில் அப்படியே சேருங்க. பொறுமையாக செய்யுங்க, தண்ணி மேலே அடிக்கும். நிறையாவும் இருக்கிறதால தண்ணி மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். எல்லா அரிசியும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா சாதம் வந்திருக்கு. நான் 2 டைம் கலந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்னால் ஒரே டைம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது தனி பாத்திரத்தில் ரெடி பண்ணுறதால செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சாதம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு டைமு நல்லா கலந்து விட்டுடுங்க. தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக புதினா இருந்தால் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டு சாதம் இப்போ தொட்டு பாருங்களேன். முக்கால் பாகம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தம் போட்டாக்க சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதம் இறக்கி வச்சுட்டேன்.
நல்ல வெயிட்டான தோசைக்கல் இருந்தால் அதை வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பிரியாணியை அப்படியே கல் கொஞ்சம் சூடு ஏறின வரைக்கும் மேலே வச்சுருக்கேன். தட்டை வச்சுடுங்க. நல்லா வெயிட்டுக்கு உயரமாக இருக்குது. எக்கி எடுக்கிறேன். தண்ணி பாருங்கள், பாதி அளவுக்கு 3/4 பாகம் தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வெயிட் இருக்கணும். பாருங்கள், தம்மு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். தீ வேகமாக தான் இருக்குது. தம் போட்டிருந்தேன், எடுத்துட்டேன், ரெடியாக இருக்குது. வேண்டான்னா நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூட்லேயே நல்லா உருகிடும். சாதம் பாருங்க, நல்லா பொழுதுன்னு இருக்குது. சைடில் கொடுத்து அப்படியே எடுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் ரோஸ்டட் பண்ணியிருக்கேன், அப்படியே சேர்த்துருங்க. இதோடவே சேர்த்து கலந்து கொடுங்க. சைடில் விடுங்க, அப்போ தான் வந்து அரிசியும் உடையாமல் நல்லா கறியும் கிடைக்கும். சாதம் உடையாமல் சூப்பராக வரும். இந்த பாருங்கள், பீஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாதம் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம வீட்டு அரிசி எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன். சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அதிகமாகவும் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.